Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஸோ டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு நம்ம பிளான்ட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 டிஷ்யூ சிஸ்டம் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அது என்னென்னு ஒரு நிமிஷம் பார்த்துடலாம். பாருமா, டிஷ்யூ சிஸ்டமில் நமக்கு 3 டைப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் இருக்குது. ஒன்று எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 எபிடர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிஷ்யூ சிஸ்டம் என்ன அப்படின்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகேவா? இது டெரிவ்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம். ஓகேவா? ஸோ ப்ரோகேம்பியம் அப்படின்றது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேம்பியம் அப்படின்றது சீடு பிளான்ட்டில், அதாவது சீட்லேருந்து ஒரு யங் பிளான்ட் வரும்போதே உருவாகக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேம்பியம். அதிலிருந்து வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் டெரிவ் ஆகிருக்குன்னு. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டெரிவ்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி. ஸோ இப்போ வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். ஓகே. this section இந்த செக்ஷன் டீல் வித், ஓகேவா, இது எதை நமக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஓகேவா? ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், தட் இஸ் ஓப்பன் சீடட் பிளான்ட் குரூப். ஓகேவா? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்றது ஃப்ளவரிங் பிளான்ட். ஓகேவா? சரி. அப்போ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் அதோட ஸ்டெம்ஸ் அண்டு ரூட். ஓகேவா? இதில் எல்லாத்துலேயும் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்டு இந்த வாஸ்குலர் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ரெண்டுமே கம்பைன் ஆகி வருவாங்க. ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜைலம் எதுக்கு யூஸ் ஆகுது? வாட்டர் அண்ட் மினரல் கண்டக்ஷன். ஃப்ளோயம் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃபுட் கண்டக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்பயுமே சேர்ந்தே தான் இருப்பாங்க. ஓகேவா? சரியா? ஸோ இந்த வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜைலத்தையும் பார்ப்போம், ஃப்ளோயத்தையும் பார்ப்போம். ஏன்னா வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் 2 type of element. ஓகேவா? ரைட். The element of xylem and phloem are always organized in a group. ஓகேவா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் குரூப்பாகவே இருக்கும். சைலமும் ஃப்ளோயமும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் இருக்கும். they are called vascular bundle அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த வாஸ்குலர் பண்டிலை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட். ஸ்டெம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம்மை பார்த்துடலாங்கன்னு. ஸ்டெம் ஆஃப் போத் குரூப் மீன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க? Gymnosperm and angiosperms. ஓகேவா? ஸ்டெம் ஆஃப் போத் குரூப் ஹாவ் அண்ட் யூஸ்டீல். ஓகேவா? வைல்ட் ரூட் ஆர் ப்ரோஸ்டீல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டைப்பு, அதாவது ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டீல் கண்டிஷன். ஓகேவா? யூஸ்டீல் கண்டிஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னது, பித்தை சுற்றி பித் அப்படின்ற அந்த பித் அப்படின்றது கிரவுண்ட் டிஷ்யூவில் வந்துடும். ஆமாவா? அந்த பித் அப்படின்றது மட்டும் கிரவுண்ட் டிஷ்யூவில் வருங்கன்னு. ஸோ பித்தை சுற்றி வாஸ்குலர் பண்டில் ஒரு ரிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யூஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? சரி. ஸ்டெம்மில் வந்து போத் பிளான்ட்டை ஜிம்னோஸ்பெர்மும் சரி ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸும் சரி ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்டீல் கண்டிஷன் இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ்டீல் கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? ப்ரோஸ்டீலில் ஒரு 4 டைப் இருக்குது கண்ணு. ஓகேவா? அந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பாக ரூட்டில் இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள். இன் யூஸ்டீலிக் ஆர்கனைசேஷன் steel contain usually a ring of vascular bundle separated by the interfascicular region or medullary ray. ஓகேவா? ஸோ மிஸ் முன்ன உங்களுக்கு சொன்னது தான். என்ன சொன்னேன்? பித்தை சுற்றி. ஓகேவா? எங்கம்மா பித்தை சுற்றி. ஓகேவா? பித்தை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் பண்டில் வந்து ஒரு ரிங் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், ரிங் ஆஃப் வாஸ்குலர் பண்டில். ஓகேவா? ரிங் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் எதை பித்தை சுற்றி ஒரு ரிங் மாதிரி வாஸ்குலர் பண்டில் அரேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? ஓகே. இதை எப்படி செப்பரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பை இன்டர்ஃபாசிகுலர் ரீஜன் ஆர் மெடுலரி ரே. ஓகேவா? நம்ம மெடுலரி ரே பார்த்துருக்கோம். இன்டர்ஃபாசிகுலர் ரீஜன், அதாவது இன்டர்ஃபாசிகுலர் ரீஜன் அப்படின்னா இந்த டயக்ராமை மிஸ் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த இன்டர்ஃபாசிகுலர் ரீஜனை நம்ம பார்க்கலாம். அதாவது இது வாஸ்குலர் பண்டில், இங்கே ஒரு வாஸ்குலர் பண்டில். 2 வாஸ்குலர் பண்டிலுக்கு நடுவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மெடுலரி ரே வந்து பித் வந்து ஒரு ரே மாதிரி போயிருக்கும்.
ஓகேவா? ஸோ இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்வாசிகுலார் ரீஜன். ஓகேவா? 2 பண்டிலுக்கு நடுவில் இருக்கக்கூடியதை வந்து நம்ம இன்டர்வாசிகுலார் ரீஜன் ஆர் பிரைமரி ஆர் மெடுலரி ரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஆர் மெடுலரி ரே. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பித்த அதர்வைஸ் மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவில் இந்த பித்து போயிருக்குங்கன்னு, அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெடுலரி ரே. அப்படி ரே மாதிரி போயிருக்கு, அப்படி மெடுலரி ரேன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு போர்ஷன் மட்டும் என்லார்ஜ் பண்ணினது. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பிளானு. இதில் பாருங்கள். ஸோ இது பித்துக்கண்ணு, இது பித்துன்னு சொல்லுவோம் அல்லது மெடுலான்னு சொல்லுவோம். இந்த பித்து இங்கே வந்து இப்படி நார்மலாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு வாஸ்குலார் பண்டிலுக்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு கதிர் போகிற மாதிரி. சும்மா இந்த பித்தை மட்டும் பாருங்கள். ஒரு நமக்கு வந்து ஒரு சூரியன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் பாருங்கள். தெரியுதா? ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதாம்மா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம இங்கே ரே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, டன்.
எங்க எந்திரிக்கல? லிசன் பண்ணுமா. ஸோ டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டில், ஓகேவா. ஸோ இந்த டைப் ஆஃப் வாஸ்குலர் பண்டிலில் பார்த்திங்கன்னா மெயினாக 3 டைப்ஸ் இருக்குது, ஓகேவா. ரேடியல், கன்ஜாயிண்ட் அண்ட் கான்சென்ட்ரிக், ஓகேவா. ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட மெயின் டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ், சரியா. ஸோ இப்போ ரேடியல் பார்த்திங்க அப்படின்னா ரேடியலோட டெஃபினிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்து உங்களுக்கு முடிஞ்சாச்சு. அடுத்தது கன்ஜாயிண்ட்டில் நமக்கு ஃபர்தராக டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மறுபடியும் அதாவது கன்ஜாயிண்ட்டில் கொலாட்ரல் அண்ட் பைகொலாட்ரல்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொலாட்ரலில் அகைன் டிவைடட் இன்டூ ஓப்பன் அண்ட் க்ளோஸ், சரியா. ஸோ இந்த மாதிரி அகைன் 2 டைப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, இந்த கன்ஜாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்சென்ட்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க கண்ணு. ஒன்று பார்த்திங்கன்னா ஆம்ஃபிக்ரிபல், ஓகேவா. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆம்ஃபி வெசல், ஓகேவா. லெப்டோசென்ட்ரிக், ஹார்டோசென்ட்ரிக், ஓகே. ஆம்ஃபிக்ரிபல் அப்படின்னும் ஆம்ஃபி வெசல் அப்படின்னும் ஆம்ஃபி வெசல் அப்படின்னும் டிவைட் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ ஒன்றொன்றையும் தனித்தனியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்க கண்ணு, ரேடியல், சரியா. ஸோ ரேடியல் அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் இல்லையா, ஒரு ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு ரவுண்டில் ஒரு சென்டர் பாயிண்ட், ஓகேவா. சென்டர் பாயிண்ட் அதாவது ஒரு ரவுண்டில் மிட் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மிட் பாயிண்ட்லேருந்து பெரிஃபெரி சைடில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா ஸோ அதுதான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஒரு ரவுண்டில் ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இந்த ரேடியஸ் அப்படின்றது நிறைய நம்ம போடலாம், பார்த்தீங்களா. இங்கேருந்து இங்கே ஒன்று இப்படிலாம் போடலாம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வேணாலும் போடலாம் ரேடியஸ் அப்படின்றது, ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ, சரியா. ரேடியலுக்கு மிஸ் சொன்ன இந்த ஒரு ரேடியலுக்கு ரேடியஸை ஞாபகம் வச்சு இதை கவனி. ஓகே, லிசன். xylem அண்ட் phloem ஆர் present ஆன் டிஃப்ரெண்ட் ரேடியஸ், ஓகேவா. xylem-ம் சரி phloem-ம் சரி டிஃப்ரெண்ட் ரேடியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஓகேவா. altering with each other. The bundles are separated by parenchymatous tissue, சரி, ஓகே. ஸோ ரேடியஸ் அப்படின்னா என்ன, xylem அண்ட் phloem, ஓகேவா. xylem-ம் சரி phloem-ம் சரி, சரியா கண்ணு. xylem-ம் சரி phloem-ம் சரி டிஃப்ரெண்ட் ரேடியஸில் நமக்கு டிவைட் ஆகி இருக்குது, ஓகேவா. ஸோ இதை பார்க்க போகிறோம் இப்போ டயக்ராமில். அண்டு இதை செப்பரேட் பண்ணுறது நம்ம வாஸ்குலர் டிஷ்யூ, அதாவது சாரிம்மா, இது நம்ம இந்த xylem அண்ட் phloem செப்பரேட் பண்ணுறது நமக்கு parenchymatous டிஷ்யூ, ஓகேவா. parenchymatous டிஷ்யூ, சரியா, ஓகே. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் மோனோகாட்டோ டைகாட்டோட ரூட், அதுக்கு எக்ஸாம்பிள் ரூட்ஸ் ஆஃப் மோனோகாட் அண்ட் டைகாட் எக்ஸாம்பிள், சரியா. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் வாஸ்குலர் பண்டில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம் அதோட டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள் கண்ணு, இதை பார்த்தீங்களா. ஸோ இது பாருங்கள், திஸ் இஸ் xylem. இந்த ப்ளஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் மிஸ் இப்போ எக்ஸாக்டாக பென்சில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறோம், நம்ம xylemனு சொல்லுவோம், ஓகேவா. இந்த ஸ்ட்ரக்சர் xylem அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ இந்த xylem ஒரு ரேடியஸ்லேயும் அடுத்தது இன்னொரு ரேடியஸில் இது phloem. எக்ஸாக்டாக நான் பென்சில் வச்சுருக்க இடம் தான் phloem சொல்கிறோம், சரியா. இது ஒரு phloem, இது ஒரு phloem, இது ஒரு phloem அண்ட் இது ஒரு phloem, சரியா. அப்போது இது ஒரு ரேடியஸ், இந்த இடத்துல ஒரு ரேடியஸ், இங்கே ஒரு ரேடியஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா xylem-ம் சரி phloem-ம் சரி மாறி மாறி அமைஞ்சிருக்கு, alternate with each other, ஓகேவா, இன் டிஃப்ரெண்ட் ரேடியஸ், ஓகேவா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ரேடியஸில் xylem-ம் phloem-ம் ஆல்டர்னேட் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இதை செப்பரேட் பண்ணுறது வாஸ்குலர் டிஷ்யூஸ், இதை செப்பரேட் பண்ணுறது parenchymatous டிஷ்யூ, ஓகேவா. ஸோ இதை நம்ம xylem-னு சொல்லுவோம், இதை நம்ம phloem-னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுறது parenchymatous டிஷ்யூ, ஓகேவா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேடியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரியா. இதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ரேடியல் வாஸ்குலர் பண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குரிய டயக்ராம் பார்த்துக்கோ. xylem phloem ரெண்டும் டிஃப்ரெண்ட் ரேடியஸில் இருக்குது, ஸோ அதை பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் பார்க்கலாம், தட் இஸ் கன்ஜாயிண்ட்,
ஓகேவா. ஸோ இது அடுத்த டைப் பாருங்கள், கன்ஜாயின்ட் டைப்பு. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜைலம் ஃப்ளோயம். ஓகேவா, ஜைலம் ஃப்ளோயம். ஓகே, ஏன்னா வாஸ்குலர் பண்டிலில் மெயினாக 2 காம்போனன்ட் இருப்பாங்க, ஒன்று ஜைலம் இன்னொன்று ஃப்ளோயம். அவங்கள 2 பேர்த்தையும் வச்சு தான் வாஸ்குலர் பண்டிலோட அரேஞ்ச்மெண்ட்டே. சரியா. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு இந்த கன்ஜாயின்ட் டைப்பில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, present on same radius in one bundle. Xylem and phloem present on same radius. இங்கே நோட் பண்ணிக்கோங்க, conjoint. ஓகேவா. ஸோ xylem phloem present on same radiusல அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, ஜைலமும் சரி ஃப்ளோயமும் சரி சேம் ரேடியஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு தானே, இதை நம்ம கன்ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் அரேஞ்ச் ஆகிருக்கு. டைகாட், மோனோகாட், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்னு எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் இந்த மாதிரி கன்ஜாயிண்ட் வாஸ்குலார் டிஷ்யூ வந்து கன்ஜாயிண்ட் டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. ஸோ நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்பயும் நான் ஸ்கூலில் சொல்கிறது தான். ஒரு 1 minute லிசன் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு மிஸ் வந்து ஒரு கண்ணு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கேன். நான் கண்ணு தான், ஆக்சுவலாக இது கண்ணு தான். இந்த கண்ணு மாதிரி ஒரு அமைப்பு போட்டிருக்கேன் கண்ணு. ஸோ இதில் பாருங்கள் கண்ணு, நம்மளோட ஒயிட், அந்த கண்ணோட ஐயோட ஒயிட்டு, அந்த வெள்ளை கலர் இருக்குள்ள கண்ணில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து என்னது பிளாக் கலர் இருக்கும். ஆமாவா. ஸோ இந்த பேஸ் பார்த்திங்க, ஆக்சுவலாக பேஸுன்னு சொல்ல முடியும் சார், நான் சொன்னால் இந்த உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ நம்ம பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் என்ன டர்ன் பண்ணிக்கலாம், இங்கே என்ன டர்ன் பண்ணிக்கலாம், நம்ம எந்த சைடு பார்க்குறோமோ அந்த சைடு வந்து அந்த பிளாக் போயிட்டே இருக்கும். ஆமாவா. ஸோ அப்படி பார்க்க இப்போ நேராக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்குது அந்த பிளாக்கு. ஓகேவா, கண்ணோட அந்த கடுவிழி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் கண்ணில் மட்டும் பாருங்கள், இந்த வெள்ளை ஒயிட் வந்து இந்த பிளாக் அதோட சேம் ரேடியஸில் இருக்குது. நீங்கள் எந்த சைட் பார்த்தீங்கனாலும் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் வில் பி சேம் ரேடியஸ். ஓகேவா, புரியுதா. இந்த சைடு பார்த்தீங்கனாலும் ஒயிட்டும் இங்கே அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த பிளாக்கும் அந்த ஒயிட்டும் ஒரே ரேடியஸில் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கனாலும் இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னாலும் இங்கே என்னது, இந்த பிளாக்கும் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய ஒயிட்டும் ஒரு சேம் ரேடியஸில் இருக்கும். ஓகேவா. இன்னொரு இதில் பாருங்கள் கண்ணு, இப்போ இங்கே போடுறேன்னு வச்சுக்கிறோம், நான் இந்த சைட் பார்க்குறேன். அப்போது இந்த பிளாக்கும் தட் மீன்ஸ் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சேம் ரேடியஸில் இருக்கும். இந்த சைட் போட்டாலும் அப்படி தான் இருக்கும். சரியா. ஸோ இப்போ எதுக்கு நான் இங்கே இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஜாயிண்ட் அப்படின்றது என்னது, சேம் ரேடியஸை நான் நோட் பண்ணுறது உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ கன்ஜாயிண்ட் அப்படின்றது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். ஓகேவா, ஒன்று ஜைலம் ஒன்று ஃப்ளோயமாக கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் ப்ரெசென்ட் ஆன் சேம் ரேடியஸ், ஒரே ரேடியஸில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம கன்ஜாயிண்ட்டு சொல்கிறோம். ஸோ இங்கேயே நமக்கு சேம் ரேடியஸில் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதுவும் கண் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஜாயிண்ட். அப்போ கன்ஜாயிண்ட் இஸ் சேம் ரேடியஸ். சரியா. ஓகே. ஸோ இதே எக்ஸாம்பிளோட டயக்ராம்க்கு வாங்க பார்க்கலாம். So see this diagram, this is the diagram for conjoint vascular bundle க்கு. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் கண்ணு, இது ஒரு சேம் ரேடியஸில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரியா. அப்போ இது ஒரு ரேடியஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜைலம் ஆனது கீழே இருக்குது. எக்ஸாக்டாக மிஸ் கை வச்சுருக்கிற ஜைலம் பாருங்கள் நோட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோயம் பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகேவா. ஜைலமும் சரி ஃப்ளோயமும் சரி சேம் ரேடியஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதனால் நம்ம இது என்னென்னு சொல்கிறோம், கன்ஜாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. ஓகேவா. ஸோ ஃப்ளோயம் அண்ட் ஜைலம் ப்ரெசென்ட் ஆன் சேம் ரேடியஸ். சரியா. இது கன்ஜாயிண்ட். சரியா. ஓகே. ஸோ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோ. அடுத்தது இதோட டைப்ஸ் பார்க்கலாம். கன்ஜாயிண்ட்க்கு வந்து 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொலாட்ரல், இன்னொன்று பைகொலாட்ரல். ஓகேவா. ஒன் இஸ் கொலாட்ரல் டைப் அண்ட் அனதர் ஒன் இஸ் பைகொலாட்ரல் டைப். பார்க்கலாம் கண்ணு. கொலாட்ரல் டைப்பை ஜைலம் placed towards inside and phloem towards outside. ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு இதுவும் மிஸ்ஸு நம்ம ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற எக்ஸாம்பிள் தான். ஓகேவா. பட் உங்களுக்கு மைண்டில் நல்லா நிற்கும், அதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜைலம் அப்படின்னா என்னது, வாட்டரை கண்டக்ட் பண்ணும். ஓகேவா. ஏதோ ஒரு வாட்டர் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா. மிஸ் சொல்கிற அந்த எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வாட்டர் சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா. ஃப்ளோயம் அப்படின்றது ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோயம் அப்படின்றது ஒரு ஃபுட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே.
ஸோ பாரு, நம்ம பிளேட்டில் என்ன செய்வோம், சாப்பாடு போடுவோம். ஓகேவா, பிளேட்டில் என்ன செய்வோம், சாப்பாடு போடுவோம். நம்மளோட இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு ஆடு கூட வருங்கண்ணே, ஒரு அரிசிக்கு ஒரு ஆடு வரும். அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பழைய பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வரும். ஓகேவா, இந்த பழக்கத்தினால் சம்திங் ஏதோ சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆடு வரும். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடை போட்டு என்ன செய்வாங்க, அந்த தம்பின்னு நினைக்கிறேன், ஒரு குட்டி பையன், அதில் நடுவில் ஒரு ஓட்டை போடுவான். ஒரு ஓட்டை இல்லைப்பா, நடுவில் இப்படி அந்த சாப்பாடை ஒதுக்கி விட்டு அதுக்குள்ளே அம்மா குழம்பு ஊற்றுவாங்க. ஓகேவா, ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஜைலம் அப்படின்றது ஏதோ சம் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்க சொன்னேன். ஸோ ஜைலம் அப்படின்றது பிளேஸ்டு டுவர்ட்ஸ் இன்சைட். ஓகேவா, ஜைலம் இன்சைடும் அண்ட் அதை சுற்றி ஃப்ளோயம் இருக்கும். ஓகேவா, அவுட் சைடில் ஃப்ளோயம் இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம கொலாட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலாட்ரல் அப்படின்றது இதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஓகே, உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மாறாது. சரியா, ஸோ ஜைலம் டுவர்ட்ஸ் இன்சைட் அண்ட் ஃப்ளோயம் டுவர்ட்ஸ் அவுட் சைட். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம கொலாட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொலாட்ரலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது, 2 டைப் இருக்குது கண்ணு, ஓப்பன் ஒன்று, க்ளோஸ் ஒன்று. ஓகேவா, கொலாட்ரலில் ஓப்பன் ஒன்று, க்ளோஸ் ஒன்று இருக்குது கண்ணு, பார்க்கலாம். ஸோ ஓப்பன் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். கேம்பியம் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதுக்கு கூட மிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்க கண்ணு. ஸோ ஓப்பனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக பிஃபோர் தட் யூ ஷுட் நோ வாட் இஸ் கேம்பியம். ஓகேவா, ஸோ என்ன கேம்பியம், அப்படி கேம்பியம்னா என்ன அப்படின்றது உனக்கு தெரியணும். சரியா, கேம்பியம் அப்படின்றது ஒரு ப்ரீக் ஷேப்டு செல்ஸு. ஓகேவா, ப்ரீக் ஷேப், நம்ம எண்டோடர்மிஸ் மாதிரி ஃப்ளோயம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபியூ லேயர்ஸ் கூடிய ஒரு 4-5 லேயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம கேம்பியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த டயக்ராம் இதில் இருக்குது பாருங்கள், கேம்பியம் இதில் பாருங்கள், எல்லோ கலர் இஸ் கேம்பியம். ஓகேவா, இதுதான் கேம்பியம் கண்ணு. ஸோ இதை நம்ம கேம்பியம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கவனி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேம்பியம் அப்படின்றது, ஓகேவா, கேம்பியம் அப்படின்றது ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் இருக்குது. அதனால் அதை நம்ம ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அதை உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதில் எக்ஸாம்பிளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பென்சில் இருக்குது. ஓகேவா, இந்த பென்சிலை நான் இப்படி வச்சு என்ன பண்ணுறேன், இதை நம்ம இந்த பென்சிலை கேம்பியம்னு கன்சிடர் பண்ணிக்கோ, இதை பென்சிலை கேம்பியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோ. இந்த கேம்பியம் என்ன செய்யும், சைலம் அண்ட் ஃப்ளோயம்க்கு நடுவில் இருக்கும். ஓகேவா, இந்த பென்சிலை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த புக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ இது எப்படி இருக்குது, மேக்ஸிமம் டக்குன்னு எடுக்கலாம். மேபி இது வந்து ஒரு ஓப்பனாக தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகலை. பாருங்கள், இது ஓப்பனாக தான் இருக்குது, தெரியுதா? ஓகே, இதை பாருங்கள், இப்போ கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறனால இதை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்படி பார்க்கும்போது கேம்பியம் இஸ் ப்ரெசண்ட் பிட்வீன் த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம். கேம்பியம் இருந்துச்சுன்னா ஓப்பன், இப்போ கேம்பியம் கிடையாது. இப்போ நான் இந்த கேம்பியத்தை இந்த புக்கில் வைக்கலை, க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ பாரு, இப்போ புக்கை காமிக்கிறேன் உங்களுக்கு, புக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, புரியுதா? ஸோ என்ன சொல்ல வரேன் மிஸ்ஸு, கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா ஓப்பன்னோ, கேம்பியம் ஆப்சண்ட் ஆகிருந்துச்சுன்னா க்ளோஸ் அப்படின்னும் சொல்கிறோம். ஓகேவா, நல்லா கவனிச்சிக்கோ. கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த வாஸ்குலார் பண்டில். ஓகேவா, இங்கே வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஓப்பன் வாஸ்குலார் பண்டில். சரியா, இதே பாருங்கள், இங்கே இருக்குது ஃப்ளோயம், இங்கே இருக்குது ஜைலம். ஓகேவா, இங்கே பாருங்கள், இது ஃப்ளோயம், இதெல்லாம் ஜைலம். ஸோ இந்த கேம்பியம் இந்த ஜைலம்க்கும் ஃப்ளோயம்க்கும் நடுவில் கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகலை. ஸோ இது க்ளோஸ். புரியுதா? அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்ம பார்த்துட்டோம். கன்ஜாயிண்ட்டுன்னு என்னென்னு தெரியும். ஜைலமும் ஃப்ளோயமும் சேம் ரேடியஸில் இருந்துச்சுன்னா அது பேர் கன்ஜாயிண்ட்டு. இந்த கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டில் 2 டைப் இருக்குது கண்ணு, ஒன்று கொலாட்ரல், இன்னொன்று பைகொலாட்ரல். கொலாட்ரல்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜைலம் வந்து உள்ளே இருக்கும், ஃப்ளோயம் வெளியே இருக்கும். இதை கொலாட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அதில் 2 டைப் பார்த்தோம், ஓப்பன் பார்த்தோம், க்ளோஸ் பார்த்தோம். சரியா, ஓகே. ஸோ அடுத்தது பார்க்க போகிறோங்கன்னு பைகொலாட்ரல் அப்படின்னா என்னென்னு. சரியா, ஸோ நெக்ஸ்ட் இஸ் பைகொலாட்ரல் பார்க்கலாம். ஃப்ளோயம் அக்கர் போத். ஓகேவா, போத் அவுட்டர் அண்ட் இன்னர் சைடில் இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம பைகொலாட்ரல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ கவனி, நல்லா கவனி. ஃப்ளோயம் அக்கர் ஆன் போத் சைட் ஆஃப் த சைலம். ஓகேவா, போத் சைடு, அவுட்டர் அண்ட் இன்னர் சைட் ஆஃப் த சைலம். ஜைலத்துக்கு உள்ளேயும் சரி, ஜைலத்துக்கு வெளியும் சரி. ஓகேவா, ஜைலத்துக்கு உள்ளேயும் சரி, ஜைலத்துக்கு வெளியும் சரி ஃப்ளோயம் இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம பைகொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவோம்.
ஓகேவா? ஸோ பார்க்கலாம் பைகோலாட்ரல் அப்படின்னா என்னென்னு. பாருங்கள் கண்ணு, இதை பாருங்கள். திஸ் டயக்ராம் ஃபார் பைகோலாட்ரல். ஓகேவா? பைகோலாட்ரல், இது பைகோலாட்ரலுக்குரிய டயக்ராம். இங்கே பாருங்கள் சைலம் இருக்குது. சைலமோட 2 சைடும் ஃப்ளோயம் இருக்குது. திஸ் இஸ் சைலம். சைலமோட 2 சைடும் ஆரம்பத்துலேருந்து ஃப்ளோயத்தை வந்து க்ரீன் கலராக தான் ஒரு மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிட்டுருக்காங்க. சைலம் வந்து சம்வாட் ரோஸ் கலராக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ சைலம் ஒரு பக்கமும் ஃப்ளோயம் அதோட 2 பக்கங்களிலையும் இருக்குது. அதனால் இது என்னன்னு சொல்கிறோம் நம்ம? பைகோலாட்ரல். ஃப்ளோயம் 2. தட்ஸ் வை இது வந்து பைன்னு சொல்கிறோம். பைகோலாட்ரல் வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதே பாருங்கள், சைலம் ஒன்று தான், ஃப்ளோயம் ஒன்று தான். ஸோ இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இன்னும் சொல்லப்போனால் சைலம் அண்ட் ஃப்ளோயம் எப்படி இருக்குது கண்ணு? சேம் ரேடியஸில் இருக்குது. சைலமும் சரி ஃப்ளோயமும் சரி சேம் ரேடியஸில் இருக்குது. தட்ஸ் வை இட் இஸ் கன்ஜாயின்ட். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள் கண்ணு, இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு 1 செகண்ட் நான் தரேன். இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃப்ளோயம் ஒரு பக்கம் இருக்குது. தட் மீன்ஸ் சேம் ரேடியஸ் தான். ஃப்ளோயமும் சைலமும் ஒரு சேம் ரேடியஸில் இருக்குது. நடுவில் கேம்பியம் இருக்காங்க. வாட் டைப் ஆஃப் வாஸ்குலார் பண்டில் திஸ் இஸ்? கேம்பியம் இருக்காங்க. நானே சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிஸ் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா வெரி குட். சப்போஸ் தெரியலன்னா மறுபடியும் கேட்டுக்கோ. சைலமும் சரி ஃப்ளோயமும் சரி அதுக்கு நடுவில் கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பென்சில் தான் நான் கேம்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இப்படி வச்சு நான் க்ளோஸ் பண்ணேன். அப்போ புக் வந்து ரிமைன் க்ளோஸ் ஓப்பனாகவே இருக்குது. ஆமாவா? ஸோ அதனால் என்னென்னு சொல்கிறேன் நான், இதை ஓப்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எது? இந்த கேம்பியம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓப்பன்னு சொல்லுவோம். சப்போஸ் கேம்பியம் இல்லாமல் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ புக் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. தட்ஸ் வை இந்த கேம்பியம் இல்லை அப்படின்னா அதை க்ளோஸ்ன்னு சொல்லலாம். இப்போ 2 எக்ஸாம்பிள் சூப்பராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஓப்பனுக்குரிய டயக்ராம். ஓகேவா? சைலம் ஃப்ளோயம்க்கு நடுவில் யார் இருக்காங்க? இங்கே கேம்பியம். இங்கே சைலம்க்கு ஃப்ளோயம்க்கு நடுவில் யார் இல்லை? கேம்பியம் இல்லை. தட்ஸ் வை இட் இஸ் க்ளோஸ். இதில் கேம்பியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால இட் இஸ் ஓப்பன். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு ரீவைண்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபஸ்ட்லேருந்து அகெயின் ஒரு தடவை பாருங்கள். கண்டிப்பாக புரியும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் கன்ஜாயிண்ட். அது கான்சென்ட்ரிக் அப்படின்னா என்னென்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் கான்சென்ட்ரிக். ஓகேவா? கான்சென்ட்ரிக் பார்க்கலாம் கண்ணு. சைலம் அண்ட் ஃப்ளோயம் ப்ரெசன்ட் இன் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸில் அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா, ஓகேவா, ஒன் அரவுண்ட் த அதர் இன் சம் ஸ்டெம். ஸோ இதுதான் நம்ம கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. சைலம் அண்ட் ஃப்ளோயம் ப்ரெசன்ட் இன் கான்சென்ட்ரிக் ரிங்ஸில் அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். டயக்ராமை பார்த்துடலாம் வாங்க. கான்சென்ட்ரிக்கு பாருங்கள் டயக்ராம், நிறைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கான்சென்ட்ரிக்கு சைலம் ஒரு ரிங்காகவும் ஃப்ளோயம் இன்னொரு ரிங்காகவும் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதில் பாருங்கள் ஃப்ளோயம் உள்ளே இருக்குது, சைலம் வெளியே இருக்குது. எப்படி பார்த்தாலும் நமக்கு கான்சென்ட்ரிக்கு வந்து எக்ஸாம்பிள் அழகாக கொடுத்துருக்காங்க. சரியா? பாரு, சைலம் அதோடைய டயக்ராம் பாரு. சைலம் ஒரு ரிங்காகவும் ஃப்ளோயம் இன்னொரு ரிங்காகவும் இருக்குது. இது வந்து ஃப்ளோயம், இது சைலம். ஒவ்வொரு ரிங் மாறி ஒரு ரிங்க்கு மேலே இன்னொரு ரிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? டெஃபினிஷனை பாருங்கள். Xylem and phloem are present in concentric circles, one around the other. ஓகேவா? இன்னொன்று அப்படியே அரவுண்ட் பண்ணியிருக்கு, சர்க்கிள் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2 டைப் இருக்குது கண்ணு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஃபி கிரிபல், இன்னொன்று ஆம்ஃபி வெசல். ஓகேவா? ஆம்ஃபி கிரிபல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள்ப்பா. ஆம்ஃபி கிரிபல் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். Xylem lies in the center with the phloem surrounding. With phloem surrounding. ஓகேவா? ஸோ கவனிங்க, ஆம்ஃபிக்ரிபல் அப்படின்றது ஓகே, ஒரு 1 மினிட் இதை இங்கே இருக்கட்டும், இதை வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ஆம்ஃபி வெசல் மட்டும் பார்க்கலாங்கன்னு. ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆம்ஃபி வெசல். ஓகேவா? ஸோ இந்த வெசல் அப்படின்னு நம்ம எதிலப்பா சொல்லுவோம்? இந்த வெசல் அப்படின்றது எங்கே வருவாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். சைலமில் வருவாங்களா, ஃப்ளோயமில் வருவாங்களா?
ஆம்ஃபி வெசல். வெசல் அப்படின்றது எங்கே வருவாங்க யோசி. ஜைலமில் ஒரு எலமெண்ட்டு ஓகேவா. ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பேரன்கைமா அண்ட் ஜைலம் ஃபைபர் ஓகேவா. ஸோ அப்போ வெசல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜைலமில் வர ஒரு காம்போனண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இதை கவனி. ஃப்ளோயம் லைட்ஸ் இன் த சென்டர் வித் xylem surrounding it ஓகேவா. phloem lies in the center. amphiveselக்கு phloem lies in the center with the xylem surrounding it ஓகேவா. ஸோ phloem நடுவில் இருக்கும். ஆம்ஃபி அதாவது போத் சைடுன்னு நம்ம பார்ப்போம். பட் போத் சைடுன்ற போது ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆம்ஃபி அப்படின்றது வெளியில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. ஸோ ஆம்ஃபி அப்படின்னா வெளியும் சரி உள்ளேயும் சரி அப்படின்ற மாதிரி. அதாவது ஆம்ஃபினா போத் அப்படின்னு நம்ம ஒரு மீனிங் வரும். ஆம்ஃபிபியன் அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், தண்ணிலையும் வாழும் நிலத்துலேயும் வாழும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ஃபி வெசல் இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி எந்த சைடாக இருந்தாலும் சரி சரௌண்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஞாபகம். அப்போது உள்ளே வந்து நமக்கு ஃப்ளோயம் இருக்குது கண்ணு. உள்ளே ஃப்ளோயம் இருக்கும். ஆம்ஃபின்றது வெளியே வச்சுக்கலாம். ஆம்ஃபி எல்லா பக்கமும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை போத் சைட்ஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு சைடுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது ஆம்ஃபி வெசல் அப்படின்ற போது வெசல் வந்து எதில் வருவாங்க அப்படின்னா ட்ரக்கீட்ஸில், அதாவது ஜைலமில் வரும் ஓகேவா. ட்ரக்கீட்ஸ், வெசல், ஜைலம் பேரன்கைமா அண்ட் ஜைலம் ஃபைபர் இது எல்லாமே காம்போனண்ட் ஆஃப் ஒரு எலமெண்ட் ஆஃப் ஜைலம். அப்போ பார்க்கும்போது ஆம்ஃபி வெசல் அப்படின்றது ஜைலம் அவுட் சைடு, ஃப்ளோயம் இன்சைடு. இதிலிருந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்ஃபி வெசல் அப்படின்ற போது ஜைலம் வந்து வெளியவும் ஃப்ளோயம் வந்து உள்ளேயும் இருந்துச்சுன்னா ஆம்ஃபி வெசல்னு சொல்கிறோம். இந்த டயக்ராமை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஆம்ஃபி கிரிபிள் வந்து உனக்கு நல்லா புரியும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, ஜைலம் வந்து உள்ளே இருக்கும் ஓகேவா. ஜைலம் லைஸ் இன் த சென்டர். ஜைலம் வந்து சென்டரில் இருக்கும் அண்ட் ஃப்ளோயம் டுவார்ட்ஸ் அவுட்டர் சைடு ஓகேவா. ஸோ இது ஆம்ஃபி கிரிபிள் ஓகேவா. இந்த இதை நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதோட அப்படியே ஆப்போசிட் இங்கே வரும் ஓகேவா. அப்படி வச்சு நீ புரிஞ்சுக்கோ. சரியா கண்ணு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோங்கண்ணே. நெக்ஸ்ட் இதோட நமக்கு டிஷ்யூ சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா. டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்றது 3 டைப்புன்னு நான் சொன்னேன். ஒன்று பார்த்தோம்னா லிசன் பண்ணுங்கள். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், செகண்ட் ஒன் கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், தேர்ட் ஒன் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். அப்போ டிஷ்யூ சிஸ்டமை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரியா. இந்த டிஷ்யூ சிஸ்டமை அப்படின்ற அந்த டிஷ்யூ சிஸ்டம் பிளான்ட்டில் இருக்குது அப்படின்றத டிவைட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஓகேவா. அவரோட நேமும் ஜஸ்ட் நம்ம ஒரு ரீகால் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்றவர் ஓகேவா. ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்றவர் ஜெர்மன் ஒரு சயின்டிஸ்ட்டு ஓகேவா. ஸோ இவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டில் வந்து, அதாவது பிளான்ட் டிஷ்யூ வந்து 3 டைப்பாக டிவைட் பண்ணலாம், 3 டிஷ்யூ சிஸ்டமாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சிஸ்டமாக டிவைட் பண்ணது யார் அப்படின்னா இவர் தான், ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்றவர் ஓகேவா. ரைட். ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லா டிஷ்யூ சிஸ்டமையும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.